ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்காக நன்றி. அந்த அன்பினாலும் இந்த குமாரனான இயேசு உங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தரின்படினாலும் நன்றி. இயேசு உங்களுக்காக உன்னதத்தை விட்டு இந்த உலகத்துக்கு வந்து எங்களைப் போல மாம்ச ரத்தமோடு பிறந்தபடினாலும் நன்றி. எங்களை உதவி செய்வதற்கு அவதமை சோதிக்கப்படவும் பாடுபடவும் தம்மை கையளித்தபடினாலும் நன்றி. கல்வாரில் எங்களை பாவசாங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீங்க, அதற்கு நன்றி. மரத்தை ஜெயித்து உயிர்த்திருந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டபடினாலும் நன்றி. அக்கிரமங்களினாலும் பாவனினாலும் மறித்து கிடந்த என்னையும் எங்களையும் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து உன்னதன் உட்கார செய்தபடினாலும் நன்றி. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி புது அன்பின் குமார ராஜ்யத்தை உட்படுத்தினபடினாலும் நன்றி. அந்த காலத்திலிருந்து எங்கள் ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தபடினாலும் நன்றி. இந்த பொருளாதார உலகத்திலிருந்து எங்களை விடுதலை பண்ணி பரலூர் ராஜ்யத்தின் குடிமக்களாய் ஆட்டுக்குட்டியான சில பேர் எழுதியிருக்கிறபடினாலும் நன்றி. எங்களை திக்கற்றலா விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராய் தேற்றரவாளருக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி. வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதனுடைய உண்மையிலோர் போதுமானவருமாய் இருக்கிறவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நாளிலும் நான் தியானிக்கிற வேதவசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தருளும்படி தாழ்மையோடு வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ. கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ. கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீ, அதிகமாய் ஆசீர்வதித்தீ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் நம் கர்த்தருக்காய்
ஆத்தும ஆதாயம் செய்வேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் அமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். 1 Corinthians chapter 11 verse 31. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லார்ட் சப்பர், கர்த்தரின் திருவிருந்து என்கிற தலைப்பில் 9வது செய்தியாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். இதனுடைய தலைப்பு சொல்ல போனாக்கா ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ் வித் அஸ். பொறுப்பு என்பது நம்மிடத்திலான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த பந்தியில் பங்கு பெறுவதனாலே நமக்கு ஆண்டவருடைய இரக்கம் கிருபை கிடைக்கிறதும், அல்லது ஆண்டவருடைய நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளாமல் போகிறதும் அது நம்முடைய கருத்தில் தான் இருக்குது. அதனால தான் நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டியது மிக மிக அவசியம். இந்த உலகத்தில் மனிதனை படைக்கும் பொழுதே அவனை சுயாதீனனாக படைத்தார். எல்லா காலங்களிலும் அதே கோட்பாடு தான். ஆண்டவருக்கு அந்த சுயாதீனத்தை கொடுத்திருக்கிற அந்த சுயாதீனத்தை மனிதன் தவறாக பயன்படுத்தி விடாமல் கர்த்தருக்கு பிரியமானபடி அவன் வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. எந்த மிருகங்களையும் மற்ற எந்த படைப்புகளுக்கும் இந்த சுயாதீன ஆண்டவர் தரல. மனிதனுக்கு மாத்திரம்தான் சுயாதீனத்தை கொடுத்து ஆண்டவரை மனப்பூர்வமாக அவரை பிரியப்படுத்தி மனப்பூர்வமாக அவருக்கு சித்தமானதை செய்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நித்தியத்தை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உரிமையை பெற்றை நமக்கு ஆண்டவர் கொடுத்து விட்டார். அதே விதமாக தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பந்தியில் பங்கு பெறும்போதும் என்ன நிலையிலே நாம் பங்கு பெறுகிறோம், அந்த பங்கு பெறுவதனுடைய பாதிப்பு என்ன ஆகும் என்பதை உணர்ந்து பார்த்து அதில் பங்கு பெற வேண்டியது அவசியம். அதில் மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவே இருப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவனோ அந்த ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லி கலாத்தியர் 6-7-8 வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். எனவே ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ் வித் அஸ், நம்மோடு கூட தான் அந்த பொறுப்பு நம்முடைய கரத்தில் தான் ஆண்டவர் விட்டு வைத்து விட்டார். ஜீவனையும் அழிவையும் வைத்து விட்டார். எதில் போகிறோம், எதில் போக பிரியப்படுகிறோம், அல்லது எதை வெறுக்கிறோம், எதை நம்முடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்கிறோம் என்கிற அந்த சுயாதீனத்திலே எப்படி ஆண்டவர் மனுக்குலத்தை வைத்தாரோ அதே விதமாக தான் ஒவ்வொரு விசுவாசியும் பந்திலே பங்கு பெறுவதற்கு முன்னதாய் நம்மை நாம் நிதானி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். 2 காரியங்களை வாசிக்கிறோம். ஃபைண்ட் அவுட் அவர் வீக்னஸஸ், நமது பலவீனங்களை நாம் கண்டறிய வேண்டியது அவசியம். 2வது ஃபைனல் வார்னிங், இறுதியான சொல்லப்பட்டிருக்கிற எச்சரிப்பை குறித்து நாம் பார்க்கின்றோம். அப்போ முதல் காரியம் ஃபைண்ட் அவுட் அவர் வீக்னஸஸ்னாக்கா பலவீனங்களை குறித்து. பலவீனம் என்பது சரீர பலவீனங்களை குறித்து அல்ல, ஆன்மீக பலவீனத்தை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். மனிதன் செம்மையாக உண்டாக்கப்பட்டவன். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக ஆண்டவர் அவனை சிருஷ்டித்தார். ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு உறவு இருந்தது. ஆத்துமாவிலே ஜீவன் இருந்தது. ஏனெனில் அவனை படைக்கும் பொழுதே ஆதியாகமம் 2:7 வாசிக்கிறோம், மனிதனை ஜீவ ஆத்மாவாக படைத்தார். மேன் பிகேம் ஏ லிவிங் சோல். அதனால் ஜீவனுள்ள தேவனுக்கும் ஜீவனுள்ள ஆத்மாவுக்கும் அந்த உறவு இருந்தது. என்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ அன்றைய நாளிலே அந்த ஜீவன் அற்று போயிற்று. சரீரமானது அந்த சாபத்துக்கு எதுவாய் மரணத்தை நோக்கி நடைபெற ஆரம்பித்தது. அந்த கீழ்ப்படியாமல் விழுந்து போன அந்த மனுக்குலத்திலே தான் தாவீது சொல்வது போல, இதை துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தெரித்தாள் என்று சொன்னபடியே மனுக்குலம் முழுவதும் இன்றைக்கு அந்த ஆத்மாவிலே ஜீவனற்றவர்களாய் அக்கிரமங்களின் பாவம் மரித்தவர்களாக இந்த உலகத்திலே நாம் பிறக்கிறோம். சரீர பிரகாரமாக வாழ்ந்து மரித்தாலும் ஆன்மாவிலே ஜீவனை கொடுத்தவர் ஆண்டவராக இயேசு. எபேசியர் 2:1 வாசிக்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாகிய நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த உயிர்ப்பிக்கப்பட்டபடியினால் தான் அந்த ஆத்மாவுக்கும் அந்த தேவனுக்கும் இயேசுவின் மூலமாக அந்த உறவு மறுபடியும் ஏற்படுகிறது. 1 யோவான் 5:12 வாசிக்கிறோம், குமாரனை உடையவன் ஜீவனுடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். எனவே அந்த ஜீவனை கொடுத்து விட்டார். ரட்சிக்கப்படுகிற நாட்களிலே, அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலே நம்முடைய மனக்கண்களை திறந்து விட்டார். நம்முடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிவிட்டார். கிறிஸ்துவுக்குள் சற்படுத்தி விட்டார். பரிசுத்த ஆவியினால் முத்திரித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு புதிய உறவு, புதிய வாழ்வு இன்றைக்கு அவன் ரட்சிக்கப்பட்ட நாளிலே உண்டாகிறது. அந்த புதிய வாழ்விலே நமக்கும் ஆண்டவர் இருக்கிற அந்த உறவிலே நாம் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். எப்படி என்றால் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லும் பொழுது, பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த உன்னத நிலையிலே வைத்திருக்க அந்த நிலையிலே அவன் தொடர்ந்து வாழ வேண்டியது மிக அவசியம். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் உலகம், மாம்சம், பிசாசு இவைகள் இன்னும் மாறவே இல்லை. எனவே இவைகளுக்கு விரோதமாக நமக்கு வருகிற போராட்டங்களிலே நாம் கிருபையை பற்றி கொண்டு ஆண்டவர் பிரியமாய் வாழ்ந்திருப்போமானால் இவைகளின் மேலே வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். இவைகளை சாராமல் மனிதனுடைய போதனைகள், பாரம்பரியங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள்
இவைகளெல்லாம் நான் சார்ந்து போவோமானால் தேவனுடைய பலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. 1 கொரிந்தியர் 4:20 வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே இருக்கிறது என்று சொல்லி. அந்த கொரிந்து பட்டணத்தார் அந்த பவுலுடைய ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறினார்கள். ஆனாலும் பிற்காலங்களிலே அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எல்லா உபதேசத்திலும் அவர்கள் எல்லா அறிவிலும் அவர்கள் சம்பூர்ணமாக்கப்பட்டவர்கள் தான். யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்கள் தான். கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தப்பட்டவர்கள் தான். ஆனால் அவரவர்களுடைய சிந்தையிலும் அவர்களுடைய விருப்பங்களிலும் அவர்களுடைய தெரிந்து கொள்ளுதலிலும் பார்க்கும் பொழுது அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியிலே அநேகர் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். சிலர் மாத்திரம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இது தவறு பவுலுடைய இதோ அல்ல, ஆண்டவருடைய தவறு அல்ல, இது அந்தந்த விசுவாசிகளுடைய தவறு. அந்த தவறின் நிமித்தமாய் அவர்களால் அந்த உலகத்தில் அவர்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த உன்னத நிலையிலே அவர்களால் நிலை கொண்டு வாழ முடியவில்லை. அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைமை எப்படி இருந்தது? 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். 1 Corinthians chapter 3, first 3 verses. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முன்பு நாம் மனுஷ மார்க்கமாய் நம்முடைய மாம்ச மனசு விரும்பியங்களை செய்து சுபாவத்தின்படி கோபாக்கின் பிள்ளைகளாக இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மிடத்தில் வைத்த தெய்வனாலே அவருடைய கிருபினாலே நம்ம ரட்சித்தார். அந்த ரட்சித்த நாளிலே அந்த இயேசுவின் மூலமாய் தேவனோடு கூட அந்த சமாதானம் நமக்கு வந்துவிட்டது. தேவனோடு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஒப்புரவாக்கப்பட்டோம் இயேசுவின் மூலமாக. எனவே அந்த நிலையிலே இன்றைக்கு ஆண்டவர் வைத்திருக்கும் பொழுது அந்த கொரிந்து பட்டணத்தார் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? நான் பவுலை சேர்ந்தவன், அப்போலோவை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன், கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தங்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். இதே தான் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற, மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அவரவர்களுக்கு செம்மையான வழியாய் தோன்றினாலும் அவைகள் எல்லாருடைய முடிவும் மரண வழிகள் தான். ஒரே ஒரு வழி தான் ஜீவனுக்கு போகிற மார்க்கம். அதான் இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாண்டத்தில் வரான் என்று சொல்லி. எனவே அந்த வழியிலே நடவாமல் போகிற மக்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபையை போக்கெடுத்துக் கொள்கிறார். எபிரேயர் 13:9 வாசிக்கிறோம், பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அலைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜ பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் சிறப்படுகிறது நல்லது. அவன் தெரிந்தே செய்கிறவன் அல்ல அவர் தவறு செய்வது, அவருடைய பலவீனம். ஏன் பலவீனம்னா ஆவிக்குரிய பலம் அவர்களுக்கு இல்லை. அந்த ஆவிக்குரிய பலத்தை அவர்கள் என்ன பண்ணணும்? அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அந்த கிருபையை பற்றி கொண்டு இருக்க வேண்டியது அவசியம். பொல்லாத மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்துக் கொள்கிறார் என்று சொன்னபடியே இன்றைக்கு மனிதனுக்கு சபையாய் தோன்றுகிற மாயையான காரியங்கள் அல்லது உலக வழிபாடுகள், உலக ஞானம், இவைகளில் உலகத்து சபைகளுடைய கொள்கைகள், போதனைகளை நம்பிக்கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள தவறி விடுகிறார்கள். ரோமர் 9:16 வாசிக்கிறோம், விரும்புகிற நாளும் அல்ல, ஓடுகிற நாளும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று சொல்லி. உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளையும் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே ஒரு செவ்வையான வழி நிலையில் தான் ஆண்டவர் நம்மை வைத்திருந்தார் ரட்சிக்கப்பட்ட நாளிலே. அந்த செவ்வையான அந்த உன்னதமான அந்த பரிசுத்தமான நீதியான நிலையிலே நாம் தொடர்ந்து நிலைத்திருக்க தவறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாய் பரிசுத்தாவை துக்கப்படுத்துவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இது எதனால் வந்தது? நன்மை செய்ய விரும்புகிறோம், ஆனால் நன்மை செய்வதும் இடத்துல இல்லை என்று சொல்லி ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் பவுல் ஒரு பக்தன் சொல்கிறான். அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் வாழ முயற்சித்தார்கள், ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய மேலே வைத்த விசுவாசத்தையும் ஆண்டவர் பயப்படுகிற பயத்தை விட்டு விட்டார்கள். மனிதனுடைய கொள்கைகள் இன்றைக்கு அதை கடைபிடிக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள், அதனாலே ஆண்டவரை திருப்திப்படுத்தலாம் என்று எண்ணுகிறார்கள். மனிதனுடைய பாரம்பரியங்களை கை கொண்டு விட்டால் ஆண்டவர் பிரியமாக வாழ முடியும் என்று எண்ணுகிறார்கள், ஆனால் ஒருபோதும் அது முடியாது. கொலோசியர் 2:8 வாசிக்கிறோம், லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் உருவங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். அது மனுஷருடைய பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அநேக உபதேசங்கள் இயேசு வாழ்ந்த நாட்களிலும் இந்த நாட்களிலும் நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ நமக்கு செவ்வையாய் தோன்றுகிற கொள்கைகளை கடைபிடித்து நம்பிவிட்டு போய்விட்டால் சத்தியம் தெரிந்து கொள்ள முடியாது. அதனால் தான் ஆண்டவர் தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி விதமாய் சொல்கிறார்.
யோவான் 8:41 வாசிக்கிறோம், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறபடினாலே. மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறதை ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். எந்த எண்ணத்தோடு கூட அவன் தன் வாழ்க்கையிலே அந்த சத்தியத்தை அவன் தியானிக்கின்றான், எந்த கண்ணோட்டத்தோடு அதை அவன் கடைபிடிக்கிறான் என்பதை ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் அது நம்ம தேவனுக்கு ஏற்புடையது என்று நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். அது ஏற்புடையது தானா இல்லையா என்பதை அவர்கள் சீர்தூக்கி பார்க்கறதில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தபடினாலே தெசலோனிக்கேயில் இருக்கிற பார்க்கிலும் அதிக நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அது ரோமன் கத்தோலிக்க பைபிளில் ரொம்ப அருமையாக போட்டிருக்கு. அப்போஸ்தலர்கள் போதிப்பது மறைநூலுடன் ஒத்துள்ளதா. இன்றைக்கி ஒவ்வொரு ஸ்தாபனத்தில் போதிக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் மறைநூலுக்கு, அதாவது சத்தியத்துக்கு ஒத்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டியது அவசியம். எல்லாரும் பைபிளில் தான் எடுத்து பிரசங்கம் பண்ணுறாங்க. அது எல்லாமே எப்படி சத்தியமாக முடியும்? எல்லாம் ஆண்டோடைய சத்தியம் அல்லையே. அவர்களுடைய உபதேசத்தில் அவர்கள் உறுதியாக நிலைப்பாடோடு கூட இருக்கிறார்கள். அந்த வைராக்கியம் இருக்கிறது. ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். அவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார், சகல சத்தியத்தில் நடத்துகிறார். அந்த அபிஷேகமே சகலவற்றை குறித்து நமக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, அது பொய்யல்ல. அது போதித்தபடியே அவரிலே நிலைத்திருங்கள். சபையிலே நிலைத்திருக்கிறான், சபையுடைய கொள்கையில் நிலைத்திருக்கலாம். நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறோமா? இந்த கொரிந்து பட்டணத்தான் முதல்ல கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் தான், சிறப்படுத்தப்பட்டவர்கள் தான். ஆனால் அவர்களுக்குள்ளே அந்த பிரிவினை, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி இல்லாததுனால பலவீனம். எனவே அந்த பலவீனத்து நிமித்தமாய் அவருடைய ஆண்டவர் எதிர்பார்க்க அந்த உன்னத நிலையிலே அவர் நிலைத்திருக்க முடியவில்லை. 2 காரியங்களை வாசிக்கிறோம். ஃபைண்ட் அவுட் ஆஃப் வீக்னஸஸ். நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் என்ன பண்ணணுமா, நாமே நிதானித்து பார்த்து கண்டறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எதிலே? இன் அவர் ரிலேஷன் டு காட், இன் அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு இருக்கிற உறவிலே நாம் எப்படி இருக்கின்றோம். 2வது, இன் அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட்ஸ் பீப்புள், தேவ ஜனங்களோடு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். முதல் காரியம், அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட் ஆர் இன் ரிலேஷன் டு காட், தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவிலே நாம் எப்படி இருக்கின்றோம். 2 காரியங்களை வாசிக்கிறோம். அவர் ஒன்னஸ் வித் காட் அண்ட் அவர் ஒபீடியன்ஸ் டு காட். அந்த தேவனோடு இருக்கிற அந்த உறவானது வெளிப்புறமாக சடங்கு சம்பிரதாயத்தின் அடிப்படையில் இருக்கிறதா, அது உள்ளபூர்வமாக இருக்கிறதா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் வாசிக்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை அப்படி வாசிக்கிறோம். ஐசியா சாப்டர் 29 verse 13 and 14. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு பயப்படுறாங்க, ஆனால் அந்த பயமானது மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. அது கற்பனையின் அடிப்படையில் தான் பயப்படுறாங்க ஒழிய ஆண்டவர் மேலே விசுவாசத்தின் அடிப்படையில் பயப்பில்லை. ஏன்னா அந்த சபையானது அவர்கள் சொல்கிற கொள்கையை கடைபிடிக்கலைன்னா உடனே தண்டிச்சிருவாங்க. அதுதான் பரிசேயர் சதுசேயர்கள் செய்த நிலைமை. அதை தான் எல்லா சபைகளில் ஸ்தாபனங்களில் செய்கிற காரியம். அவர் சொல்கிற கொள்கையை கடைபிடிக்கவில்லை என்றால் அவர்களை புறம்பாக்கி விடுவார்கள், கண்டிப்பார்கள், அவர்களை எச்சரிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் எந்த சபையில் இருந்தால் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவர்களுடைய உறவு ஆண்டவரோடு கூட எப்படி இருக்குது என்பதை அவர்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 Corinthians chapter 6 verse 17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். கர்த்தரோடு கூட நாம் இசைந்திருக்கிறது என்பது, அவரோடு கூட இருக்கிறது என்பது உள்ளபூர்வமாக இருக்க வேண்டியது அவசியம். அது ஆராதனையாக இருந்தாலும், ஜபமாக இருந்தாலும், எந்த பக்தி முயற்சியாக இருந்தாலும் சமாரிய பெண்ணை போல இருக்கக்கூடாது. அந்த சமாரிய பெண்ணை பார்த்து ஆண்டு சொல்கிறார், நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். எனவே பரலோகத்தில் இப்படி சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக என்று சொல்லிவிடுவதனால பிரயோஜனமில்லை, செய்யப்படுகிறதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்கணும். பவுல் அதனால ஜபங்களில் சொல்லும் பொழுது அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் என்று சபையாருக்காக அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் நமக்கு வரங்கள் செயல்பட்டாலும் பிதாவின் சித்தம் செய்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் ஒழிய கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்களோ அல்லது தீர்க்க தரிசனம் உரைத்தம் அற்புத செய்தம் பிசாசிலை துரைத்தனம் என்று நம்முடைய ஊழியத்தின் அடிப்படையிலோ ஆண்டவர் நியாய்ந்திருக்கிறதில்ல. பிதாவின் சித்தம் செய்தமா இல்லையா என்பதை தான் ஆண்டவர் பார்ப்பார். எனவே ஆண்டவரோடு கூட நல்ல உறவு இருந்தால் தான் அந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும், அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும். இயேசு சொல்லுகிறார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. என் பிதா இது முதல் கிரியை செய்து இருந்து கொண்டு இருக்கிறார். எனவே இயேசு பிதாவுக்கு பிரியமானதை அவர் அறிந்திருந்தார். அதை தன் வாழ்க்கையில் அதற்கு கீழ்ப்படிந்து அதை செயலாற்றினார்.
எனவே கர்த்தர் அவரோட கூட இருந்து கிரியை நடப்பித்தார். அதுதான் ஆதி திருச்சபையிலே நடந்த ஒரு காரியம். மார்க் 16:20 வாசிக்கிறோம். மார்க் சாப்டர் 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அங்கு ஆதி நாளில் ஆண்டவராகிய கர்த்தரோடு கூட இயேசுவோடு கூட கர்த்தர் இருந்து கிரியை நடப்பித்தது போல ஆதி திருச்சபை நாட்களிலும் கர்த்தர் கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் போதிக்கப்பட்ட வசனத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார். இன்றைக்கு அற்புதங்கள் அடையாளங்களை வைத்து கொண்டு இன்றைக்கு தீர்மானிக்கிறார்கள் ஒழிய வசனத்தின் அடிப்படையில் ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறது இல்லை. சரியான உறவு இல்லாவிட்டாலும் வரங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில், ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் வரங்கள் செயல்படும். ஆனால் வரங்கள் செயல்படுகிறதுனாலே நாம் பரலோகம் போக போகிறதில்ல, பிதாவின் சித்தம் செய்தால் தான். எனவே ஒரு தனிப்பட்ட முறையிலே நமக்கும் ஆண்டவர் இருக்கிற உறவு எப்படி இருக்குது என்பதை தீர்மானித்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ அவர் ஒன்னஸ் வித் காட். வேதத்தில் வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7:13-14 நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். எனவே ஆண்டவருக்கு செவி கொடுத்து உணர வேண்டியது அவசியம். நாம் கடைபிடிக்கிறதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார், அங்கீகரிப்பார் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு இது தேவனுக்கு பிரியம் தானா? எபேசியர் 5:10 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து அறியுங்கள் என்று சொல்கிறார். நாம் என்ன பண்ணுகிறோம்? பக்தியிலே ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறோம், பாரம்பரியத்தில் வைராக்கியமாக இருக்கிறோம், சடங்கு சம்பிரதாயங்களிலே வைராக்கியமாக இருக்கிறோம். ஆனால் இது கர்த்தருக்கு சித்தம் தானா என்று சொல்லி சீர்தூக்கி பார்க்குறவர்கள் மிக மிக சொற்பம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படி பார்த்தாலும் அது சில கடினம் பிரதர். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன ஆண்டவர் கூட அதான் சொல்லுகிறார். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்குது, அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற மார்க்கம் வழி இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர் என்று சொல்லிட்டு. ஆனால் லூக்கால வாசிக்கும்போது அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாது. இன்றைக்கி அதே தான். அன்றைக்கி கீழ்ப்படிந்து நம்ம போனோம்னாக்கா நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிற காரியம் நடக்காது. நம்முடைய வாழ்க்கை ஆசைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பொய்த்து விடும் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க? கீழ்ப்படியாமல் போய் விடுகிறார். அதாவது மனிதனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறாங்களே ஒழிய ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. 1 பேதுரு புத்தகம் 2 6-7-8 இப்படி வாசிக்கிறோம். 1 Peter chapter 2:6-7-8. அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். எனவே இந்த கடைசி நாட்களிலே அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார்களா அல்லது மனுஷனுடைய பாரம்பரியத்துக்கு கீழ்ப்படுகிறாரா என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பரிசித்து பார்ப்பார். 1 சாமுவேல் புத்தகம் 15 22-23 1 சாமுவேல் chapter 15:22-23. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையானது ஆண்டவருடைய சத்தத்துக்கும் அவனுடைய வசனத்துக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டியது மிக மிக அவசியம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. அதனால் மனிதனுடைய கற்பனைக்கு பயந்து தொழுது கொள்கிறார்கள் ஒழிய கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு உண்மையாக ஆராதிக்கணுன்ற எண்ணம் அவர்களிடத்தில் வாழ்க்கையில், அந்த உண்மையில் இருதயத்தோடு பந்தியில் பங்கு பெற வேண்டும் என்கிற எண்ணமும் இல்லாமல் போய்விடுகிறது. அதனால தான் வசனம் வாசிக்கும்போது யோவான் 4:23-24 இப்படி வாசிக்கிறோம். ஜான் chapter 4:23-24-25. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே ஒரு காரியத்தில் அவர்கள் அறிவு இருக்க வேண்டியது அவசியம். பரிசுத்தரின் அறிவு.
நாம் யாரோடு கூட யாருடைய உடன்படிக்கையில் நாம் பங்கு பெறுகிறோம், எந்த நிலையிலே நான் அதில் பங்கு பெறுகிறேன் என்கிற அறிவு நமக்கு இல்லாமல் போவோமானால் நம்மை நாமே ஏமாற்றி கொடுவர்களாய் காணப்படுவோம். அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு பங்கேற்பாக அது இருக்கும். எனவே ஆண்டவருடைய சித்தத்துக்கு செவி கொடுத்தது, சத்தியத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டியது மிக மிக அவசியம். உண்மை அப்போ தான் உண்மையான ஒரு பங்கேற்பாக இருக்கும். யூதாஸ் கூட அந்த பந்தியிலே பங்கு பெற்றான், ஆனாலும் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த மக்கள் மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ளாக ஒரு மேட்டுமை சிந்தை இருந்தது, அவர்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் இருந்தது அந்த அப்போஸ்தலர்களுக்கு. அதே நேரத்தில் கொரிந்து சபையில் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்குள்ளே பிரிவினை இருந்தது, புறஜாதிகளுக்குள்ளே காணப்படாத பாவம் அவர்களுக்குள்ளே இருந்தது. இப்படிப்பட்ட நிலைமையிலே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பந்தியில் பங்கு பெறும் பொழுது ஒரு பண்டிகையிலே பங்கு பெறுகிறது போல பங்கு பெற்றார்கள் ஒழிய கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறோம் என்கிற உணர்வில்லாமல் அவர்கள் பங்கு பெற்றார்கள். அது நிமித்தம் தான் அநேகர் பலவீனரும் வியாதிப்பட்டவரும் நித்திரை அடைந்தவர்களுமாக இருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயத்திற்கப்பட மாட்டோம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே ஃபைண்ட் அவுட் அவர் வீக்னஸஸ், முதல்ல இன் ரிலேஷன் டு காட், ரெண்டாவது காரியம் இன் ரிலேஷன் டு காட்ஸ் பீப்புள். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மற்ற சக விசுவாசிகளோடு கூட நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியம். 1 யோவான் 1 அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை வாசிக்கிறோம். 1 John chapter 1 verses 3 to 5. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த உறவு, ஆண்டவரோடு இருக்கிற உறவிலே நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்து, சக விசுவாசிகளோடு கூட எப்படி அந்த உறவு இருக்கிறது என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியம். எனவே மனிதனுடைய கற்பனைக்கு பயந்து மற்ற விசுவாசிகளுக்கு அவர்களுக்கு முன்பாக பக்திமான்களைப் போல நாம் பங்கு பெறுவர்களாக இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை அதனுடைய விளைவை நாம் தான் அறுவடை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே இன் ரிலேஷன் டு காட்ஸ் பீப்புள், 2 காரணம் வாசிக்கிறோம். அவர் ஃபெலோஷிப் வித் அதர்ஸ் அண்ட் அவர் ஃப்ரூட்ஃபுல் லைஃப். நம்முடைய வாழ்க்கையிலே மற்ற சக விசுவாசிகளோடு இருக்க ஐக்கியமும், ரெண்டாவது நமது பயனுள்ள ஒரு வாழ்க்கை. இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்த்து கொள்வது அவசியம். நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுக்கப் போகிறோம். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவே இருப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவனோ அந்த ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். எனவே நாம் பங்கு பெறுகிற ஒவ்வொரு சமயமும் நாம் சீர்தூக்கி பார்த்து ஆண்டவரோட நல்ல உறவிலே, மற்ற சக விசுவாசிகளோட உறவிலே நாம் சீராக இருந்து நாம் பங்கு பெறுவோமானால் அது ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படும். இல்லாவிட்டால் நாம் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம், கிருபையை போக்கடிக்கிறவர்களாய் காணப்படுவோம். எனவே தொடர்ந்து நாம் பக்திமான்களாய் காணப்படலாம், ஆனால் ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்காது. அந்த நீதிமான் ஆயக்காரனுடைய நிலைமையிலே லூக்கா 18:9 வாசிக்கிறபடியே ஆண்டவர் அவனல்ல இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு போனான் என்று சொல்லக்கூடியபடியே நான் பந்தியில் பங்கு பெற்று நான் போகும் பொழுது ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையிலே நான் பங்கு பெற்று போகிறேனா அல்லது வெறும் சடங்காச்சாரமாக நான் செய்கிறேனா என்பதை சீர்தூக்கி பார்த்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். எனவே மத்திய எழுத சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். Matthew chapter 5 verse 23 onwards. மத்தேயு 5:23 இப்படி வாசிக்கிறோம். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோட வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. கர்த்தருக்கு சோத்திரம். எனவே உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டென்றால் அவர்கள் என் மேலே ஏதோ குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு அது உண்மையாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம். அது ஒருவேளை உண்மையாக இருந்தால் உடனே என்ன பண்ணணும், அந்த சகோதரனோடு ஒப்புரவாகி அதற்கப்புறம் தான் பந்தியில் பங்கு பெறணும். பொய் குற்றச்சாட்டாக இருந்தால் அது நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். என்னும் தான் ஜனங்களை உங்களை நிந்தித்து பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் மேல் பொய்யாய் சொல்வார்கள்னா சந்தோஷப்பட்டு கலை கூறுங்க. ஆனால் அவன் சொல்லுகிற குற்றச்சாட்டுக்கு நான் உண்மையிலே நான் காரணமாக இருந்தால், அது என்னுடைய தவறாக இருந்தால் முதல்ல அவரோடு ஒப்புரவாகிட்டு தான் நான் என்ன பண்ணணும், நான் அந்த பந்தியில் பங்கு பெற வேண்டியது மிக மிக அவசியம். எனவே இந்த நாட்களிலே நாம் பந்தியில் பங்கு பெறுகிற நாம்
ஆண்டவரோடு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது என்பதையும் சக விசுவாசிகளோடு கூட எப்படி இருக்கிறது என்பது மாத்திரமல்ல, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். 1 Corinthians 4:20 வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது என்று சொல்லி. எனவே கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அந்த கொரிந்து பட்டணத்தார் எல்லா உபதேசத்திலும் சம்பூர்ணமாய் போதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் ஊழியர்களை ஏற்படுத்தி நோக்கமே என்ன? சபையானது பக்தி விருத்தி அடையணும், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகணும். ஆனால் அந்த கொரிந்து சபையார் என்ன பண்ணுறாங்க? எல்லா உபதேசத்திலும் அறிவியலும் சம்பூர்ணமாக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், இயேசுவை பற்றி சாட்சி அவர்களை சிறப்படுத்தப்பட்டிருந்தாலும், யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக அவர்கள் இருந்தாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவருக்கு வளர்ச்சி இல்லை. ஆகினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் பலனற்றவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். 1 Corinthians 3 முதல் 3 வசனம் வாசிப்போம். 1 Corinthians chapter 3 first 3 verses. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? எனவே ஆண்டவருக்கு ஏற்படைய நிலையிலே அவர் நடப்பார்கள் என்றால், ஆவிக்குரியவர்களாக இருந்திருப்பார்கள் என்றால், ஆவிக்குரிய கனி அவரிடத்தில் காணப்படும். ஆனால் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இந்த பிரமாணத்துக்கு விரோதமான பிரமாணம் எதுவுமே கிடையாது. எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நான் என்னை சீர்தூக்கி பார்க்காமல் அதில் பங்கு பெறுவேன் என்றால், ஆண்டவரை நான் அலட்சியம் பண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, பந்தியிலே நான் மாய்மாலக்காரனாய் வெறும் வேஷதாரியாய் அதில் பங்கு பெறுவனாய் காணப்படுவேன், யூதாசை போல. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய இரக்கத்தை நான் தவற விட்டு விடுகிறேன், கிருபையை போக்கடித்துக் கொள்கிறேன். வேதத்தில் வாசிக்கிறோம், பொய்யான மாயை பற்றி கொள்ளுகள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்துக் கொள்கிறார்கள். பலவிதமான போதனைகள் இருக்கிறது. எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம். 9 வசனம் வாசிக்கும் போது வாசிக்கிறோம், இயேசு நேற்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளினால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது நல்லது. எனவே இயேசு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆண்டவர் மாறாதவர். அவருடைய சத்திய வார்த்தைகளும் மாறாததாக இருக்கிறபடினாலே அந்த சத்திய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நான் போகும்பொழுது ஆண்டோடைய இரக்கம் கிருபை கிடைக்கும். விரும்புகிற நாளும் அல்ல, ஓடுகிற நாளும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆனால் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ கிருபையாக இருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். எனவே நான் பங்கு பெறும்பொழுது நாம் ஆண்டவரை கடினப்படுத்துகிற நிலையிலே நான் பங்கு பெறுகிறேனா, அல்லது ஆண்டவருக்கு பிரியமான வழியிலே மற்ற சகோதரர்களோடு கூட நாம் நல்ல ஒரு உறவிலே நாம் அதில் பங்கு பெறுகிறோமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிப்போம். ஹீப்ரூ சாப்டர் 12 verse 14 onwards. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். எனவே நாம் சீர்பொருந்துதல் மிக மிக முக்கியம். தேவனோடு கூட நல்ல ஒரு உறவு இருக்க வேண்டும். சகல விசுவாசிகளோடு கூட நல்ல ஒரு உறவு இருக்க வேண்டும். என்னுடைய உள்ளத்துக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் நல்ல ஒரு சீர்பொருந்துதல் இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லை என்றால் ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார். ஆனால் ஏன்னா கர்த்தர் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச கால பாட அனுபவிப்புகளை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறார். அந்த சீர்படுத்தி சிறப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் அவர் மேல் சிட்சிக்கிறார். அவர் வைத்த அன்பு நிமித்தமாய் தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனை தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொன்ன புத்திமதியை மறைந்தீர்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆனால் எவன் மேல் அன்பு வைத்தபடினாலே அவர்களை சிட்சிக்கிறார். அது நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே சிட்சிக்கிறார். அதில் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து ஆண்டவரோடு ஒப்புரவாகி சக விசுவாசிகளோடு ஒப்புரவாகி நம்முடைய வாழ்க்கையில் சீர்பறிந்து கொள்வோமானால் கிருபையை நாம் பற்றிக்கொள்ள முடியும். அதனால் ஒப்புரவாகங்கள் புத்தி சொல்கிறோம் என்று சொல்லி 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலிருந்து இப்படி வாசிக்கிறோம். 2 Corinthians chapter 5 verses 22, 6 chapter 1 and 2. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு
பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். எனவே எப்பொழுது ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறாரோ அப்பொழுதே நாம் ஒப்புரவாகி கொள்ளுதல் நமக்கு நல்லது. அதனால தான் ஆண்டவர் அந்த மத்தியில் சொல்கிற பலிபீடத்தை உன் காணிக்கை வைத்துவிட்டு முன்பு போய் உன் சவரோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து. இந்த நிலை முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுகிறவர்களாய் இருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். ஆனால் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆண்டவருக்கு ஏற்படைய நிலையிலே நாம் தொடர்ந்து காணப்பட வேண்டியது அவசியம். அதனால தான் ஃபைண்ட் அவுட் அவர் வீக்னஸஸ், நம்முடைய பலவீனங்களை குறித்து, ஆவிக்குரிய பலவீனங்களை குறித்து நாம் சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டும். 2 காரியங்கள் பார்த்தோம், இன் ரிலேஷன் டு காட் அண்ட் இன் ரிலேஷன் டு காட்ஸ் பீப்புள். 2வது காரியம் வாசிக்கும் பொழுது ஃபைனல் வார்னிங், ஃபைண்ட் அவுட் அவர் வீக்னஸஸ். அந்த சரிப்படுத்தி கொள்ளவில்லை என்றால் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பான ஒரு காரியம். எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 28-29 வசனம் இப்படி வாசிக்கிறோம். ஹீப்ரு சாப்டர் 12 verse 28 and 29. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் வருடம் அவர்கள் பண்டிகைகளை கொண்டாடுகிறதிலே அவர் குறியாக இருந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இறுதி நாட்களிலே கடைசி பஸ்கா பண்டிகை, அந்த பஸ்கா பண்டிகையில் ஆண்டவர் அவர்களை பார்த்து கண்ணீர் விடுகிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதபடியினாலே என்று சொல்கிறார். ஸோ விசிட்டேஷன் ஆஃப் காட், அது ஒன்று நம்ம விடுதலைக்காக இருக்கும், இல்லாட்டி நம்முடைய வீழ்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவரை சரியான விதத்திலே அவர்கள் உறவு வைத்து கொள்ளவில்லை. ஒரு சடங்காச்சாரமாக பாரம்பரியமாக அவர்கள் பண்டிகை கொண்டாடுகிறது போல கொண்டாடினார்களே ஒழிய உண்மையாய் அதில் பங்கு பெறவே இல்லை. அதனால தான் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் என்ற பக்தன் சொல்லும்பொழுது இப்படி சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அந்த பலியை தான் நினைவு கூர்ந்து இந்த பந்தியில் நாம் பங்கு பெறுகிறோம். பழைய புளித்த மாவு இருக்கிறதா, அதை புறம்பே கழித்து போட வேண்டும். புதிதான மாவாய் நாம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இல்லாவிட்டால் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக நாம் நடைபோடுகிறவர்களாய் காணப்படுவோம். 2 காரியங்களை வாசிக்கிற ஃபைனல் வார்னிங் 2 காரியம். அவர் அப்பியரன்ஸ் பிஃபோர் காட் அண்ட் அவர் அக்கௌண்டபிலிட்டி. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு முன்பதாக ஒரு நாளிலே நாம் நியாய தீர்ப்பிலே அவர் சமூகத்தில் நிற்க வேண்டியது மிக மிக அவசியம். எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 27-28 வசனம் இப்படி வாசிக்கிறோம். ஹீப்ரு சாப்டர் 9 verse 27 and 28. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். எனவே ஒரு தரம் மரிப்பது பின்பு நியாய தீர்ப்படைவது நியமிக்கப்பட்டிருக்கிறது. சாவு எப்போ வரும்? திருடனை போல சாவு வரும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த பந்தியில் பங்கு பெற்றுவிட்டால் நமக்கு சாவே வராது என்று சொல்லுகிற போதனைகளை இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் என்ன நிலையிலே நான் பங்கு பெறுகிறேன் என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னாக்கா கர்த்தருக்குள் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். பவுல் சொல்கிறார், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் சொல்கிறார், கர்த்தருக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. வெளிப்படுத்தல் 13:14 வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே கர்த்தருக்குள் நாம் புதிய சிறுசை ஆகிவிட்டோம். கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அதனால் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால்தான் மரிக்கும்போது கர்த்தருக்குள் நாம் மரிக்க முடியும். சும்மா கர்த்தருக்குள் வந்துவிட்டு பின்வாங்கி போய் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து வெறும் சடங்காச்சாரமாய் ஒரு பாரம்பரிய சடங்குகளை நாம் கை கொண்டு பந்தியில் பங்கு பெறுவர்களாக இருப்போமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம், நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம். நமக்கு நாமே தேவனுடைய நியாய தீர்ப்பை நாம் அங்கீகரிக்கிற மக்களாய் நாம் காணப்படுவோம். அதனால தான் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகி நாம் பயத்தோடு பக்தியோடு கர்த்தருக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். பிகாஸ் ஜட்ஜ் இஸ் காட் அண்ட் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட்.
அப்போ நியாயாதிபதி யார்? தேவன் தான் நியாயாதிபதி. அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 17ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை வாசிக்கிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 17 verse 30 and 31. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். இன்னொரு வசனம் வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 96ஆம் சங்கீதம் லாஸ்ட் கடைசி வசனம், இறுதி வசனம். சங்கீதம் சாம் நம்பர் 26 லாஸ்ட் வெர்ஸ். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே தேவன் நியாயம் தீர்க்கிற தேவன். எதன் அடிப்படையில் நியாயம் தீர்க்க போகிறார்? ஒவ்வொரு சபையினுடைய கொள்கையின் அடிப்படையிலையா அல்லது அவரவருடைய மனசாட்சியின் அடிப்படையிலையா? தேவன் நியாயம் தீர்க்கும் பொழுது அவருடைய சத்தியத்தின் அடிப்படையில், அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் நியாயம் தீர்க்க போகிறார். இயேசு சொல்கிறார், நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 12 verse 48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். எனவே எதன் அடிப்படையில் நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம் என்பதை சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி ஆவிக்கு மறைவான சிறுசி ஒன்றும் இல்லை. சர்வமும் அவருக்கு முன்பதாக வெளியரங்கமாக இருக்கிறது, நிர்வாணமாக இருக்கிறதுன்னு சொல்லி நான் பார்க்கின்றோம். இதுதான் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் நான் வாசிக்கின்றேன். ஹீப்ரூ சாப்டர் 4 verse 12 and 13. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது தேவனுடைய சமூகத்திலே. அவரே நியாயாதிபதியாக இருக்கிறார், நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார், சத்தியத்தின்படி நியாயம் இருக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு முன்பாக ஒன்றையும் நாம் மறைத்து வைக்கவே முடியாது. சகலமும் வெளியரங்கமாக இருக்கிறது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் 139ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், என் உட்கார்தல் அறிந்திருக்கிறார், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். எனவே அவருக்கு நாம் எங்கே பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே நீர் இருக்கிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட அந்த பந்தியில் நாம் பங்கு பெற வேண்டிய ஒரு பாரம்பரிய சடங்காக பங்கு பெறுதல் நமக்கு ஆபத்தை விளைவிக்கும். நாம் தேவனுடைய கோபத்துக்கு ஆளானவர்களாய் மாறுவோம். அதன் நிமித்தம்தான் அநேகர் என்ன பண்ணுறாங்க, சிட்சிக்கப்படுகிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனராய் போய்விடுகிறார்கள். அதிலேயும் நாம் அது அலட்சியமாக இருப்போமானால், ஆவியான சத்தத்தை செவி கொடுக்காமல் இருதயத்தை கடினப்படுத்துவோமானால் அது நிமித்தம் வியாதி வருகிறது. அப்படியும் நாம் உணர்வில்லாமல் நாம் போவோமானால் சிலர் நித்திரையும் அடைகிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். எனவே இந்த காரியத்திலே நாம் நியாய தீர்ப்புக்கு எதுவாக போகிறது நம் கையில் தான் இருக்கிறது ஒழிய அது வேறு யாருடைய கையில் இல்லை. இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்ட் வித் அஸ். எனவே தான் நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ளுதல் மிக மிக முக்கியம். என் நிலை எப்படி இருக்கிறது ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையிலே நாம் என்ன பண்ணணும், சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜான் சாப்டர் 3 verse 20. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும் படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். எனவே கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நிறுத்தி பார்க்க வேண்டியது அவசியம், நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நம்மை நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். லவோதிக்கேயா சபையை குறித்து வெளிப்படுத்த விசேஷம் வாசிக்கிறோம். அவருடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன, பரிதபிக்கப்படாத நிலைமை. அவர் என்ன சொன்னார், நான் உங்களை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மக்களுடைய நிலைமையானது அங்கே காணப்படுகிறது என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது விதமாக நாம் பார்க்கின்றோம். 14வது வசனம் வாசிக்கிறோம். 3:14. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன்.
நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். எனவே அவர் கொடுக்கிற ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்புறமான காரியத்தை வைத்து தீர்மானம் பண்ணக்கூடாது. வெளியில் நாம் நல்ல சுகபோகமாக இருக்கிறோம், நல்ல ஒரு வாழ்க்கையானது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று பூமிக்குரிய நிலையிலே நம்ம நிதானித்து பார்க்காமல் ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் நிதானித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். எனவே தான் நம்முடைய 2 Corinthians 5:10 வாசிக்கிறோம், சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்தனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நன்மைக்காவது தீமைக்காவது அப்படின்னு சொன்னாக்கா ஆதியாம் புஸ்தகத்தில் காயின் ஆபேலை குறித்து நான் பார்க்கிறோம். ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், காயினுடைய காயினுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கலை. அதனால் அவன் முகநாடி வேறுபட ஆரம்பிக்கிறது, அவன் தன் சகோதரனை பகைக்க ஆரம்பிக்கின்றான். அப்போ ஆண்டவர் அவனோடு கூட இடைபடுகின்றார். நீ நீ சொல்லும்போது ஆண்டு இடைபடும்போது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, இல்லாவிட்டால் பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கும் என்று சொல்லுகிறதே நான் பார்க்கிறோம். இதே விதமாக தான், ஏன்னா வெளியில் போகணுன்னு என்ன ஆயிரும், அது உன்னை ஆட்கொள்ள ஆரம்பிச்சிடும். அந்த பகை உணர்வு, அந்த வெறி ஆட்கொள்ள ஆரம்பித்தோன்னே அதனால் அவன் பிடிக்கப்பட்டு என்ன பண்ணுகிறான், தன் சகோதரனை கொலை செய்கிறான். இதே நிலைமை தான் அந்த கடைசி நாட்களிலே 2 Timothy 3:1-5 வரைக்கும் வாசிக்கும்போது அதுதான் பார்க்கிறோம். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்ற அறிவாயாக கட்டுப்படுத்த முடியாத காலங்கள் வரும். ஏன்னா மனிதன் கிருபையை போக்கடித்து கொண்டே போகிறான், உணர்வில்லாதவனாகவே ஜீவிக்கிறான். வெள்ளம் கொண்டு போக மட்டும் எப்படி நோவாவின் நாட்களில் உணர்வில்லாதவர்களாக இருந்தார்களோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி மத்திய 24 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிற எச்சரிப்பான வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாய் மாறினான். எனவே இன்றைக்கு கடைசி நாட்களில் ஆண்டவரை எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொண்டு பயபக்தி உள்ளவர்களாய், தேவனுக்கு உகந்த பக்தி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். யூதா நிருபத்திலே 14வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், லெட்டர் ஆஃப் ஜூட் verse 14 onwards. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். எனவே நம்முடைய பக்தி ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா அல்லது அவபக்தியாக இருக்கிறதா? வெளிப்புறமாக தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் விட்டு விலகு என்று 2 Timothy 3:5 நான் வாசிக்கிறோம். ஏன்னா தேவராஜன் பேச்சிலே அல்ல, பலத்திலே, ஆவிக்குரிய பலத்திலே, உள்ளான மனிதனிலே அந்த பலம் இருக்க வேண்டியது அவசியம். அல்லது 2 Corinthians 4:16 பவுல் சொல்கிறார், எங்கள் புறம்பான மனிதனானது அழிந்தும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் என்னை நிதானித்து பார்த்து ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகி சகோதர விசுவாசத்தோடு ஒப்புரவாகி ஆண்டவருடைய கிருபையை நாம் பற்றி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டு இருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். எனவே நாம் ஒரு நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காணப்பட வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது. அது வெளிப்படையாக இருந்தாலும் உள்ளபூர்வமாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக நாம் காணப்படுகிறோம். எனவே அவர் அப்பியரன்ஸ் பிஃபோர் காட், ரெண்டாவது அவர் அக்கௌண்டபிலிட்டி அதில் வாசிக்கும் பொழுது, அப்போ இந்த கணக்கு ஒப்புவிக்கும் பொழுது இந்த நியாய தீர்ப்புக்குள்ளே நான் போவதற்கு முன்னதாகவே ஆவியார் நம்மளோட கூட இடைபடுகிறார். எபிரேயர் 3:7 வாசிக்கிறோம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அப்போ ஆண்டவர் எச்சரிக்கிறார். இதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் பார்க்கும் பொழுது 7 சபைகளுக்கும் சொல்லுகிற ஒரு காரியம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தை நியாயந்திருக்க போகிற நியாயாதிபதியை அறிமுகப்படுத்தப்படுகிறார். அந்த நியாயாதிபதி இப்போ எங்கே இருக்கின்றார்? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். ரெவலேஷன் சாப்டர் 2 first 2 verses. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும்
நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்தினின்று நீக்கிவிடுவேன். எனவே எச்சரிப்பாய் சொல்லுகிற வார்த்தை எபேசு சபைக்கு மாத்திரமல்ல, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அது அந்த சபையில் இருந்த நிலையாக இருந்தாலும், எந்த சபையாக இருந்தாலும், உலகத்தில் எந்த விசுவாசியாக இருந்தாலும், ரட்சிக்கப்பட்ட எந்த ஒரு விசுவாசியாக இருந்தாலும், இந்த குற்றச்சாட்டுக்கள் இந்த நிலைமையிலே நான் காணப்படுவேனால் ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாக போய்விடும். ஏன்னா விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது மூன்றும் நிலைத்திருக்கிறது. இது அன்பே பெரியது. இந்த கடைசி நாட்களிலே மத்திய 24 ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்கிறார், அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். சபையில் நிலைச்சிருப்பாங்க, புரியுங்களா? ஆனால் ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறானா என்பது தான் மிக மிக முக்கியம். அந்த அன்பிலே யார் நிலைத்திருக்கிறானோ அவன்தான் தன் வாழ்க்கையிலே அந்த ரட்சிக்கப்படுகிறவனாய் காணப்படுவான். எனவே இன்றைக்கு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுலோன் ஒவ்வொரு சமயத்தில் நம்மோடு கூட இடைப்படும் பொழுது, பிரசங்கத்தின் மூலமாக, வேதத்தை வாசிக்கும் பொழுது, மற்றவருடைய சாட்சியின் மூலமாக, அல்லது உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் மூலமாக நம்மை எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உணர்த்துகிறாரோ அப்போவே நான் ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டியது அவசியம். 2 கொரிந்தியர் புத்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது 6:1-2 வாசிக்கிறேன். இப்பொழுதே அணுக்கிற காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். நவ் இஸ் அ டைம் ஆஃப் அக்செப்டன்ஸ். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இதுதான். இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம், அல்லது அடுத்த வாரம் சபை கூடி வரும்போது பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் அப்பரசம் வருவதற்கு முன்னாடி நம்ம ஆராய்ந்து பார்த்துக்கலாம். அப்படி இருக்கவே கூடாது. எப்போ உணர்த்துகிறாரோ அப்பொழுதே ஆண்டவரோடு ஒப்புரவாகி மனம் திரும்ப வேண்டியது அவசியம். அப்பொழுதே ஆண்டவரிடத்திலே நாம் அறிக்கையிட வேண்டியது அவசியம். 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். 2 Peter chapter 3 verse 9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். எனவே எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அதில் அடுத்த வார்த்தை நம்மேல் நீடிய பொறுமையாக இருக்கிறார். எனவே தான் கர்த்தருடைய நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அவர் பொறுமையாக எடுத்தோன்னே நியாயம் இருக்க போகிறதில்ல. ஆண்டவர் முதல்ல என்ன பண்ணுவார்? முதல்ல எச்சரிப்பார், திரும்ப எச்சரிப்பார். நம்ம கடினப்படுத்தும் போது கிருபையை போக்கெடுத்துக் கொள்கிறோம், இன்னும் எச்சரிப்பார். அப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனனாய் மாறிக்கிடுவோம். அப்புறம் இன்னும் கடினப்படுத்தி கொண்டு போவனால் அது நிமித்தம் வியாதியை அனுமதிப்பார். அப்படி நம்ம இருதயத்தை கடினப்படுத்துவோமானால் நித்திரை அடைந்தவர்களாக காணப்படும். இதுதான் கொரிந்து சபையில் இருந்த நிலைமை. இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சிலருக்கு வியாதி வருகிறது, போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தாக்கா அதை ஒன்று ட்ரீட்மெண்ட் பார்த்தா சரியாகிறதே இல்லை. யோசித்து பார்க்கறதில்ல. இதெல்லாம் உலகத்தினுடைய மருந்துகள், இதெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது. மருந்துகளினாலே ஆண்டோடைய சிச்சையை ஒருபோதும் நம்ம தடுக்கவும் முடியாது, தப்பித்து கொள்ளவும் முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. எனவே ஆண்டவரோடு ஒப்புரவானால் மாத்திரமே தான் நமக்கு அந்த காரியத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை நமக்கு உண்டு. அதுதான் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 7வது வசனத்திலிருந்து இப்படி வாசிக்கிறோம். 1 John chapter 1 verses 7 onwards. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இதை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த வசனங்களை எல்லாம் தியானித்து பார்க்கும் பொழுது அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே இருப்போமானால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். ஏன்னா வெளியரங்கமாக்குறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பெல்லாம் உணர்த்துகிறாரோ அப்பொழுதே ஆண்டவருடைய அறிக்கையிட்டு ஒப்புரவாகி கொண்டு போவோமானால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம்.
அதற்குரிய இரக்கம் கிடைக்கும், அதற்குரிய கிருபை கிடைக்கும். அப்பொழுது ஆண்டவருக்கு ஏற்படைய ஒரு வாழ்க்கை இருக்கும், கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை காணப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். அப்போ ஆண்டவரோட நல்ல உறவு இருந்தால் கிருபை கிடைக்கும். கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் நம்ம மேற்கொள்ள மாட்டாது. அதனால் ரோமர் இதில் வாசிக்கும் போது நீங்கள் கிருபை 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. விசுவாசிக்க வேண்டியது அவசியம். முன்பு நம்முடைய பலவீனனாக இருந்தபடியினாலே நான் பாவத்தை விரும்பினாலும் நன்மை செய்ய வேண்டிய விருப்பம் இருந்தாலும் செய்ய முடியல. ஏன்னா சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது ஒருபோதும் ஆண்டோடைய இரக்கம் கிடைக்காது. ஏன்னா விரும்புகிற நாள் மல்ல ஓடுகிற நாள் இறங்குகிற தேவன். யார் மேலே இரக்கம் பாராட்டுவார்? நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். அப்போ விட்டு விடாமல் ஆண்டவரிடத்தில் வெறும் அறிக்கையோடு வைத்து விட்டு போவோமானால் இரக்கம் கிடைக்காது. ஏன்னா என்னுடைய உள்ளத்தை அறிந்திருக்கிற மனஸ்தாபப்படுகிறேனா மனம் திரும்புகிறேனா என்பதை ஆண்டவர் பார்க்கின்றார். அந்த மனம் திரும்புதல் தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே எதிர்பார்க்கின்றார். மனம் திரும்பும்படி நான் அவளுக்கு தவளை கொடுத்தேன் என்று அங்கே தேத்திரா சபையிலே நாம் பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பந்தியில் பங்கு பெறுவது என்ன நிலைமையிலே நான் பங்கு பெறுகிறேன், ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையிலையா என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். எனவே கர்த்தரை நான் பிரியப்படுத்தணும், கர்த்தருக்கு பயந்து அந்த பந்தியில் நான் பங்கு பெற வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ அவர் ரிப்பன்டன்ஸ் அண்ட் அவர் ரெக்கன்சிலியேஷன். அப்போ ஆண்டவர் அறிக்கையிட்டு விட்டு விட்டால் இரக்கம் பெறுவார். அப்போ என்னுடைய பலவீனம் நான் இருக்கிறேனே, இதில் நான் விடுதலை பெறணுமே, அதுக்கு தான் ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணுகிறார்? 1 யோவான் 2 வாசம், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இதை உங்களுக்கு எழுதுகிறேன், ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஏன்னா இயேசுவை மரித்தவர், அவரே எழுதும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அவர் தான் மத்தீசர். எனவே அவர் நமக்கு ஒரு வக்கீலை போல் என்ன பண்ணுகிறார்? நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கின்றார். நாம் ஒளிவு மறைவு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிக்கையிட வேண்டியது அவசியம். நான் என் பாவங்களை மறைக்காமல் தேவருக்கு அறிக்கையிட்டேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். வெறும் அறிக்கையாக இருந்தது விடாமல் உணர்ந்து மனம் திரும்பி அறிக்கையிட்டால் தான் இரக்கம் கிடைக்கும். அதனால தான் வசனத்தில் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்தை வாசிப்போம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மைப்போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். எனவே அந்த கிருபாசன தண்டையிலே நாம் கிட்டி சேரணும். எப்படி? உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு, உண்மையான ஒரு அறிக்கை செய்கிறதோடு, அந்த பாவத்தை விட்டுவிட்டு உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு ஆண்டோட சமூகத்தில் வர வேண்டியது அவசியம். என்னமோ அந்த நேரத்தில் அறிக்கையிடுகிறது, அந்த நேரத்தில் பயபக்தியோடு கூட இருக்கிறது, இதெல்லாம் இருந்து கொண்டு பந்தியில் பங்கு பெறுவோமானால் ஆண்டவர் உள்ளத்தின் எண்ணங்களை எல்லாம் தூரத்திலிருந்து அறிகிற தேவனாய் இருக்கின்றார். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் கர்த்தருக்கு பிரீதியாக இருப்பதாக என்று வேதத்தில் நான் வாசிக்கின்றோம். எனவே அந்த சமூகத்தில் வாசிக்கும் பொழுது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் என்றால், பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர், பரிதபிக்கக்கூடிய ஒரு மத்தியஸ்தர் எனக்காக இருக்கிறார். எனவே அவரிடத்தில் நான் அறிக்கையிடும்போது அவர் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். எனவே ஆண்டோட இரக்கம் கிடைக்கும். அதனால தான் இரக்கத்தை பெறவும், அந்த இரக்கத்தை நான் பெற்றுக்கொண்டு விட்டேன். ஆனால் திரும்ப அதே விதமான சோதனை எனக்கு வரும்பொழுது ஏற்ற வேளையிலே ஆண்டுடைய சகாயம், ஆண்டுடைய கிருபை எனக்கு கிடைக்கும். 124ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிக்கிறோம், கடைசி 2 வசனத்தை வாசிக்கிறோம். Psalm 124 லாஸ்ட் 2 verses. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. எனவே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இரட்சிப்புக்கென்று கட்டளையிடப்படவில்லை. அதனால தான் சோதனைகளுக்கு உட்பட பண்ணாதேயும் தீமை நின்று விலக்கி எங்களை ரட்சித்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். எனவே அவர் ரிப்பன்டன்ஸ், அவர் ரிகன்சிலியேஷன், ஆண்டவரோட அந்த ஒப்புரவாக்குதலை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த ஒப்புரவாக்குதல் மிக மிக அவசியம். அப்படி ஒப்புரவானாதான் ஆண்டோடைய இரக்கம் கிருபை கிடைக்கும், ஆண்டுடைய பரிசுத்தத்திலே நாம் நிலைத்திருக்க முடியும். 2 பேதுரு புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம்,
பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவையெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும்? தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். எனவே ஆவல் இருந்தால் மாத்திரம் போதாது, அதற்கு ஆயத்தமும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். எனவே இந்த கடைசி நாட்கள் வாழ்கிறோம். ஆண்டவருடைய சாயலிலே நாம் வளர வேண்டியவர்கள். ஒவ்வொரு நாளும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொண்டு மகிமையின் மேல் மகிமையடைந்து நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகி கொண்டே போக வேண்டியது அவசியம். பூர்ணராகும்படி நாம் கடந்து போக வேண்டியது அவசியம். 1 John 3 அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தை வாசிக்கிறோம். 1 John chapter 3 first 3 verses. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்திடாமல் விசுவாசித்து நடக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிக்கும் பொழுது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். எனவே அவர் வரும்போது அப்படி செய்கிறதல்ல, ஒவ்வொரு தடவையும் பந்தியில் பங்கு பெறும்போதெல்லாம் அந்த எண்ணத்தோடு கூட தான் நாம் அந்த பந்தியிலே நாம் பங்கு பெற வேண்டியது மிக மிக அவசியம். எனவே பொறுப்பு நம்ம கையில் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எனவே அந்த பொறுப்போடு கூட நாம் என்ன பண்ணணும், நம்மை நிதானித்திருந்து அந்த பந்தியில் பங்கு பெற வேண்டியது அவசியம். ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்ட் வித் அஸ். எனவே இன்றைக்கு வாசிக்கிறோம், இந்த நாட்களிலே நாம் பந்தியில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு நாளும் இதை நிதானித்து பார்த்து ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையிலே பங்கு பெறுவோமானால் அது கர்த்தரை பிரியப்படுத்தும். இல்லாவிட்டால் கிருபையை போக்கடித்துக் கொள்வோம். எனவே பலவிதமான அந்நிய போதனையினால் அழைப்புன்னு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது நல்லது. பக்தியாக இருப்பதனால கிருபை கிடைக்காது. நாம் செய்கிற கிரியைகள் ஊழியம் செய்கிறதுனால அல்ல, நான் ஜபிக்கிறதுனால அல்ல, என் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருந்தால்தான் ஆண்டவருடைய இரக்கமும் கிருபை எனக்கு கிடைக்கும். எனவே கிருபையை பற்றிக்கொள்வோம். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, நாள் சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுவதில்லை ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நவேதத்தில் வாசிக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே ஞானம் உள்ளவர்களாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வர்களாய் காணப்படவும் ஆண்டவரே, எங்கள் சமூகத்திலே நாங்கள் பந்தியில் பங்கு பெறும்போது மாத்திரமல்ல, எப்பொழுதெல்லாம் நீர் எங்களை உணர்த்துகிறீரோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் அந்த சமயத்திலே ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகிற மக்களாய் காணப்பட்டவும், கர்த்தருக்கு பிரியமாய் நாங்கள் வாழவும், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவத்திலே தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படி நாங்கள் வேண்டுகிறோம். உம்மை விட்டு விலகாத இருதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.